ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் எப்படி டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 125 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 கப், ஒரு 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் ஆட் பண்ணுறப்போ நமக்கு நிறையா தெரிக்கும் சைட்லலாம். ஸோ ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு சைட்லலாம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா எடுத்துக்கிறேன். ஒரு 2.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம பேட்சாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 375 கிராம்ஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக, 2.5 கப் அப்படின்றது. ஸோ நல்லா பீட் பண்ணலாம். இப்போது லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர், பட்டை பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேட்ச்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நமக்கு ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம டஃப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். குக்கீஸ்க்கு இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இதை நான் ஒரு 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு அதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் அதுலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலாக ஒரு கவர் எடுத்துகிட்டு நல்லா ஏர் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 1 hour அளவுக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். அப்போது தான் நமக்கு குக்கீஸ் ப்ராப்பராக கட் ஆகி வரும். இப்போது ஒரு பட்டர் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே டஃப் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம சப்பாத்தி ரோலர் வச்சுருப்போம் இல்லையா, அதை டேரெக்டாக டஃப் மேலே வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் விரிச்சிட்டு அது மேலே நீங்கள் ரோல் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பட்டர் பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறனால எவ்வளோ ஸ்டிக்கி ஆகாமல் வருதுன்ட்டு. இப்போ நம்ம ஃபேமஸ் கிறிஸ்மஸ் தீம்ஸ் குக்கி கட்டர்ஸ் வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம டஃப் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாருமே செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, நம்ம டேரெக்டாக அந்த ஷேப்பை தான் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா டஃப் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஜிஞ்சர் பிரெட் மேன். பாருங்கள், எல்லா கிறிஸ்மஸ் தீம்ஸ்லேயும் நம்ம குக்கி ஷேப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா டஃப்க்கும் பண்ணிடலாம். வெளியே ஸ்னோ பெய்யுது. ஸோ நாங்கள் ஸ்னோ ஃப்ளெக்ஸ் தான் வைக்க போகிறோம். நம்ம குட்டி பாப்பா கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க குக்கி கட் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கீஸை ஒரு 10 minutes அளவுக்கு ஒரு 180 டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள், நம்மளோட ஜிஞ்சர் பிரெட் மேன் குக்கீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு.
இந்த குக்கீஸ் வந்து கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த குக்கீஸில் ஜிஞ்சர் பவுடர், சின்னமன் பவுடர்லாம் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்து அவங்களுக்கு கோல்டு காஃப்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் அளவு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.